பார்வதீபதையே அரகர மகாதேவ நமச்சிவாய வாழ்க. திருவாரூர் தேரழகு என்பார்கள். அந்த வரிசையிலே பல ஊர்களின் அழகை சொல்லுவார்கள். நமக்கெல்லாம் இப்போ நமக்கு பண்டங்களின் அழகை சொன்னா தான் தெரியும். திருநெல்வேலினா அல்வா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. அந்த வகையில் திருமறைக்காட்டுக்கு ஒரு சிறப்பு உண்டு. திருமறைக்காடு விளக்கு அழகு அப்படின்பாங்க. விளக்கிடுவதனால நமக்கு என்ன புண்ணியம், என்ன பேரு நமக்கு கிடைக்க போகிறது? கோயிலில் போய் ஒரு 50 எண்ணெய், இப்போ பலதரப்பட்ட எண்ணெயை வாங்குகிறோம். அதுலேயும் கோயிலில் விளக்கு போடணுங்கிறதுக்காகவே குறைஞ்ச விலை எண்ணெய் வச்சுருக்கிறாங்க. நம்ம அதை வாங்கிட்டு போய் விளக்கு போடுறோம். ஆனால் உத்தமமான பசு நெய்யினால் விளக்கிடுவது மிகுந்த சிறப்புடையது. அப்படி விளக்கு போடுறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது? திருநாவுக்கரசர் சொல்லுகிறார் அழகா இந்த கேள்விக்கு பதில, விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய் நெறி ஞானம் ஆகும். விளக்கிடுறவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, உண்மையான நெறிமுறை நமக்கு கிடைக்கும். உண்மையான நெறியாவது எது? சைவ நெறி. பல பிறவிகளிலே பிற நெறிகளிலே உழன்று 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 தெளிவான நெறிக்கு வருவது சைவ நெறி. அந்த சைவ நெறி நமக்கு எளிதாக கிடைக்கும். வாழ்வனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பெறல் அரிது என்பது சித்தியார் வாக்கு. அந்த அரிதான பிறவியை, அரிதான செல்வத்தை நமக்கு கொடுப்பது விளக்கீடு செய்வது. திருமறைக்காட்டிலே விளக்கீடு செய்த அந்த எலியானது தன்னை அறியாமல் மூக்கு சுட்டிட கனன்று தூண்டிய எலி சக்கரவர்த்தியாக பிறந்தது. எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்குது! அடுத்த பிறவில நாம் எல்லாரும் சக்கரவர்த்தியா பிறக்கலாம். அன்போடு விதியினால் விளக்கு தூவும் விதியினால் இடவல்லார்க்கு. அதுக்கு என்ன விதிமுறைகள் உண்டோ அந்த விதிமுறைப்படி விளக்கிட வேண்டும். விரும்பி நல் விளக்கு தூவும் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் விரட்டனாரே என்பது திருமறை வாக்கு. ஆகவே இன்று திருக்கார்த்திகை திருநாள், திருவண்ணாமலை பெருமானை வணங்குகின்ற பெருநாள். இந்த நாளிலே நாம் அனைவரும் நம்முடைய இல்லங்களிலே விளக்கேற்றி அண்ணாமலை பெருமானையும் உண்ணாமலை அம்பியையும் மன மொழி மெய்களால் வழிபட்டு நலமான வாழ்வு பெறுமோ, நலமோடு வாழ்வோம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே அரகர மகாதேவ நமச்சிவாய வாழ்க.